ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீவினி யூடியூப் சேனல். இப்போ நம்ம வெள்ளை பூசணிக்காய் அல்வா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது நல்லா துருவி எடுத்த வெள்ளை பூசணிக்காய். அடியில் பிளேட் வச்சு துருவுங்க, இல்லைன்னா இதில் தண்ணியாக வரும். நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக துருவி எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் ஏலக்காய், ட்ரை கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க, முந்திரி எடுத்துக்கோங்க, ஒரு 15 எடுத்துக்கோங்க, 1/2 கப் ஜீனி எடுத்துக்கோங்க, 1/2 கப் சுகர், 3 or 4 ஸ்பூன் கீ எடுத்துக்கோங்க. அதை வாணலியில் ஊற்றிக்கோங்க. அதோட நம்ம துருவி வச்சுருந்த வெள்ளை பூசணிக்காவை ஆட் பண்ணுங்கள். அந்த நிறையா தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியை அதிலே ஊற்றிடுங்க. இப்போ நல்லா வதக்குங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இதோட எந்த தண்ணியுமே சேர்க்கக்கூடாது. இதோடு சேர்த்தே வதக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த தண்ணி வத்துற அளவுக்கு வதங்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கணுங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா தண்ணி டோட்டலாக ஃபுல்லாமே தண்ணி கம்மியாகணும். அது அளவுக்கு வதக்கிக்கிட்டே இருக்கணும். இன்னிமே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இதை வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மியாகிடுக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஏலக்காய் சேர்க்கணும். இப்போ பாருங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காவை போட்டுக்கோங்க. இதோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் அதில் தண்ணியே கொஞ்சம் கூட இல்லை. ஒரு 2 or 3 மினிட்ஸ் வதக்கிட்டு அதோட ஜீனி போட்டுக்கோங்க. சுகர் நல்லா ஆட் பண்ணுங்கள். சுகர் ஆட் பண்ணிவிட்டு சுகர் ஆட் பண்ண பிறகு பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். நம்ம வெள்ளை பூசணிக்காய் நல்லா கிளாஸ் மாதிரி இருக்கணும். அது அளவுக்கு வெந்திருக்கான்னு பாருங்கள். வெந்துடும். எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இதுவுமே வற்றணும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் தண்ணி வற்றிருக்கு. சுகர் ஆட் பண்ண பிறகு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்ட பிறகு பாருங்கள் எவ்வளோ கிளாஸ் மாதிரி தெரியுது பாருங்களா. இந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். நல்லாவே வெந்திருக்கும் பாருங்கள். நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சைடில் ஒரு வாணலி வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. நல்லா கீ போட்ட பிறகு அதோட முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. லைட் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இதோட நம்ம ட்ரை கிரேப்ஸ் சேர்க்கணும். ட்ரை கிரேப்ஸ் சேர்த்தாச்சு. அதை நம்ம அல்வாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் லாஸ்ட்டு சேர்க்குறோம்னா அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப க்ரன்ச்சியாக தெரியும். அல்வா ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.